வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஷெவர்லெட் பீட் டீசல் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வண்டிக்கு பிக்கப்பே இல்லை. பிக்கப் இல்லைன்னு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டிக்கு ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு, நாசில் சர்வீஸ் பண்ணி போட்டியாச்சு, அப்போவும் பிக்கப் நமக்கு கிடைக்கல. சரி, ஆயில் சேஞ்ச் பண்ணியாச்சு, ஆயில் சர்வீஸ் பண்ணி பார்த்தாச்சு, பிக்கப் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்பையும் பிக்கப் கிடைக்கல. நமக்கு வண்டி ஒரு 40-50 மேலே போகும், சடன் பிக்கப் இருக்காது. ஒரு வண்டி ஓவர்டேக் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா கோடு ஒன்று காமிச்சிச்சு. அந்த கோடை நான் அப்புறமேல் காட்டுறேன். அதில் பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பட் லீக்குன்னு அந்த இதில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு. அப்புறம் செக் பண்ணலாம் தான் ஓஸ் ஒன்று எலி கடிச்சிருக்கு பாருங்கள். அந்த வேக்கம் ஓஸ்லேருந்து இந்த எலி கடிச்சிருக்கு, இந்த கேப் இருந்துச்சு. நம்ம சென்சார் ஸ்கேன் பண்ணாலே இந்த கம்ப்ளைண்ட் தான் காமிச்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா மேலே டாப் சைடில் இருக்கும், கீழே வந்து பாட்டம் கீழே வரைக்கும் போகும். கீழே ஒரு ஓஸ் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த ஓஸை கழட்டிக்கலாம். இந்த ஓஸை கழட்டி நம்ம சேஞ்ச் பண்ணணும். வேக்கம் ஓஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த ஓஸை சேஞ்ச் பண்ணி வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்கூலர் இருந்துச்சு. இன்டர்கூலரையும் பிளாக்காக இருந்துச்சு, ஆயிலாக ஜாம் ஆகிடுச்சு. சரி, கழட்டியாச்சு. இன்டர்கூலரையும் நம்ம க்ளீன் பண்ணி வாட்டர் சர்வீஸ் பண்ணி திரும்ப மாட்டியாச்சு. மாட்டி இப்போ வண்டி ரெடி ஆயிடுச்சு. வண்டி ஆன் பண்ணியாச்சு. இப்போ வண்டியை பாருங்கள், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சொன்னேன்ல, முன்னாடி உங்களுக்கு சொன்னேன்ல, இதுதான் அந்த ஸ்கேன் பண்ண இந்த இதுதான் கம்ப்ளைண்ட் காமிச்சிச்சு. P2282 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் நம்ம காட்டணும் பார்த்தீங்கன்னா, சென்சார் செக் பண்ணி அந்த இதில் இருக்கும். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த இதில் என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா, பேட்ரி எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ஆக்சிலேட்டர் எவ்வளோ லோடு கொடுக்குறோம், வண்டி எவ்வளோ மைலேஜ் தரும், எவ்வளோ ஆர்பிஎம்மு, எவ்வளோ ஸ்பீடாமீட்டரில் வண்டி ஓடுது, எல்லாமே இதை பார்த்துக்கலாம். வண்டி ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ரன்னிங்கில் காட்ட முடியாது, ஸ்பீடாமீட்டரை காட்ட முடியாது. அதனால தான் உங்களுக்கு செல்லில் ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி இதிலே உங்களுக்கு காமிக்கிறேன். வண்டி பாருங்கள், நல்லா 60 போகாது. வண்டி பிக்கப்பும் இருக்குது, சடனாக போகுது, வண்டி ஓவர்டேக் பண்ண முடியுது. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடு போகுது. 60 போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். எவ்வளோ சடனாக ஏறுது பாருங்கள். 100 தொட போகுது. முன்னெல்லாம் வண்டி 80 போகிறது சிரமமாக இருக்கும். இப்போ வண்டி 100க்கு மேலே வண்டி போகுது. கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஓஸ் தான். அந்த ஓஸ் கம்ப்ளைண்ட்னால சரியாக இன்ஜினுக்குள்ளே ஏர் சரியாக போகணுனால உங்களுக்கு வண்டி பிக்கப் இல்லை. அவ்வளோதான், ட்ரை போயிட்டு வந்தாச்சு. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம்.